துணை முதல்வராகும் உதயநிதி 3 அமைச்சர்களின் பதவி பறிப்பு. தமிழக அமைச்சரவையில் திடீர் மாற்றம். வாங்க என்ன மாற்றம் சொல்லி பார்க்கலாம். தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று அமைச்சரவையில் மாற்றம் செய்ய கவர்னர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். கடந்த சில நாட்களாகவே அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்க போவதாக பேச்சுகள் அடிபட்டு வந்தன. முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்பதாக அமைச்சரவையில் மாற்றம் நிகழும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முதல்வர் ஸ்டாலினும் வலித்திருக்கிறது பலிக்கவில்லை என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்வதற்கான பரிந்துரையை தமிழக அரசு கவர்னர் ரவிக்கு அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் அந்த கோரிக்கையை கவர்னர் ஏற்றுக்கொண்டுள்ளார். இதன் மூலம் அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளனர். அதேபோல் அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், கே ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மேலும் புதிய அமைச்சர்களாக செந்தில் பாலாஜி, நாசர் மற்றும் செல்லியன் ராஜேந்திரன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அதேபோல் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி, வனத்துறை அமைச்சராகவும் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் துறை அமைச்சர் மேயநாதன், பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராகவும் ஆதி திராவிட நலத்துறை கயல்விழி செல்வராஜ், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் வனத்துறை அமைச்சராக இருந்த மணிவேந்தன், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராகவும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன், பால்வளத்துறை அமைச்சராகவும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு, நிதி சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் துறை அமைச்சராகவும் மாற்றப்பட்டுள்ளார். அமைச்சரவையில் புதிதாக இடம் பிடித்துள்ள இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பதவி ஏற்க இருப்பதாக ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது.